லண்டனின் அந்த பிரம்மாண்டமான மாளிகை பார்ப்பதற்கு ஒரு அரண்மனை போல திகழ்ந்தது. ஆனால் அந்த பிரம்மாண்டமே பிரியதர்ஷினிக்கு ஒருவித அச்சத்தை தந்தது. வானத்தை முட்டும் அளவுக்கு உயர்ந்த அந்த மாளிகையின் முன் நின்றபோது மதுரையின் புழுதி படிந்த தெருக்களில் வளர்ந்த அவளுக்கு இது கனவு போலவும் இருந்தது. அதே சமயம் ஒரு புரியாத பயத்தை மனதிற்குள் விதைத்தது. அவள் மெதுவாக அந்த மாளிகைக்குள் அடியெடுத்து வைத்தாள். உள்ளே இருந்த ஒவ்வொரு பொருளும் அவளது ஏழ்மை நிலையை அவளுக்கு நினைவுபடுத்தியது. விலையுயர்ந்த சரவிளக்குகள், பளிங்கு தரைகள் என அனைத்தும் சொகுசாக தெரிந்தாலும் அங்கே ஒரு நிசப்தம் நிலவியது. அந்த அமைதி எதற்கோ காத்திருப்பது போல இருந்தது. பிரியா மாளிகையின் வரவேற்பு அறையை கடந்து உள்நோக்கி சென்றாள். அங்கிருந்த ஒரு பிரம்மாண்டமான அறையின் கதவு பாதி திறந்திருந்தது. அவளது எஜமானர் ஆகாஷ் விஸ்வநாத் அங்கிருப்பார் என்று எண்ணி தயக்கத்துடன் கதவை தள்ளி கொண்டு உள்ளே சென்றாள். ஆனால் உள்ளே தெரிந்த காட்சி அவளது நரம்புகளை தளர்வடைய செய்தது. எதிரே இருந்த பிரம்மாண்டமான சுவரில் ஏராளமான புகைப்படங்கள் ஒட்டப்பட்டிருந்தன. அவை அனைத்தும் இளம் பெண்ணின் புகைப்படங்கள். ஒவ்வொரு புகைப்படத்தின் மீதும் இரத்த சிவப்பில் ஒரு பெரிய எக்ஸ் குறி போடப்பட்டிருந்தது. அந்த படங்கள் ஏதோ ஒரு கொடூரமான வேட்டையின் முடிவை குறிப்பது போல அவளுக்கு தோன்றியது. பிரியாவின் கண்கள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தன. சட்டென்று ஒரு புகைப்படத்தை பார்த்ததும் அவளது இதயம் ஒரு நிமிடம் துடிப்பதை நிறுத்தியது. அது அவளது புகைப்படம் மற்ற படங்களை விட பெரிதாக மையமாக ஒட்டப்பட்டிருந்தது. அதில் மட்டும் இன்னும் அந்த கொடூரமான சிவப்பு குறி இடப்படவில்லை. அப்படியானால் அடுத்தது நான் தானா? அவளது உடல் நடுங்க தொடங்கியது. தலை சுற்றியது. அவளது கனவுகள், குடும்பத்தின் வறுமை, அப்பாவுக்காக செய்ய வேண்டிய சிகிச்சை என அனைத்தும் அந்த ஒற்றை புகைப்படத்தின் முன்னால் காணல் நீராக மறைவது போல் உணர்ந்தாள். இங்கே என்ன செய்கிறாய்? பின்னால் இருந்து வந்த கர்ஜனை போல குரலை கேட்டு பிரியா திடுக்கிட்டு திரும்பினாள். அங்கே ஆகாஷ் விஸ்வநாத் நின்றிருந்தார். இதுவரை அவளிடம் மென்மையாக பேசியவர் இன்று சிவந்த கண்களுடன் கோபமாக நின்றிருந்தார். சார், இது என்ன சார்? என் புகைப்படம் இங்கே எப்படி? இந்த பெண்கள் எல்லாம் யார்? பிரியாவின் குரல் தழுதழுத்தது. ஆகாஷ் அவளை நெருங்கி வந்தார். அவளது பயத்தை பார்த்தவர் சட்டென்று அவளது கையை பிடித்து இழுத்து கதவை நோக்கி தள்ளினார். ஓடிவிடு பிரியா, இப்போதே இங்கிருந்து ஓடிவிடு. ஒரு நிமிடம் கூட இங்கே நிற்காதே என்று கத்தினார். பிரியா திகைத்து போனாள். சார், எனக்கு புரியவில்லை. புரிய வேண்டிய அவசியமில்லை. இனி ஒரு முறை கூட இந்த பக்கம் தலை வைத்து படுக்காதே. திரும்பவும் இங்கே உன்னை பார்த்தால் உன் கதி என்னவாகும் என்று எனக்கே தெரியாது. போய்விடு என்று ஆக்ரோஷமாக கத்திவிட்டு அவளை வெளியே தள்ளினார். வெளியே வந்த பிரியாவுக்கு தன் தலை சுற்றியது போல இருந்தது. மதுரையிலிருந்து லண்டன் வரை அவளை துரத்தி வந்த வறுமை ஒரு புறம் என்றால், இன்று அவளது உயிரையே பறிக்க காத்திருக்கும் இந்த மர்மம் அவளை உறைய வைத்தது. கால சக்கரம் சில மாதங்களுக்கு பின்னோக்கி சுழன்றது. மதுரையின் வெப்பம் தாழாத ஒரு மதிய வேளை. சிதிலமடைந்த ஓடுகள், ஆங்காங்கே விரிசல் விட்ட சுவர்கள் என மதுரையின் ஒரு குறுகிய சந்தில் இருந்தது பிரியாவின் வீடு. அந்த வீட்டின் நிலைமைதான் அவர்களின் குடும்ப நிலைமைக்கும் சாட்சி. வீட்டின் மூலையில் ஒரு பழைய கட்டிலில் முனகி கொண்டிருந்தார் பிரியாவின் தந்தை முத்தையா. ஒரு காலத்தில் உழைப்பாளியாக இருந்தவரை விடாத இருமலும் ஆஸ்துமாவும் இன்று படுக்கையில் முடக்கி போட்டிருந்தது. மருந்துகள் வாங்கக்கூட பணமில்லாமல் வெறும் சுடு தண்ணீரை குடித்து தன் வலியை அடக்கி கொண்டிருந்தார் அவர். அவரது மனைவி மீனாட்சி பக்கத்து வீடுகளில் பாத்திரம் கழுவிவிட்டு சோர்ந்து போய் உள்ளே வந்தாள். இந்தாப்பா, கஞ்சி குடிங்க என்று நீட்டிய அவளது கைகளில் உழைப்பின் தழும்புகள் தெரிந்தன. பிரியா ஒரு பட்டதாரி. தன் குடும்பத்தை எப்படியாவது கரை சேர்க்க வேண்டும் என்ற கனவோடு படித்தவள் தற்போது ஒரு சிறிய தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறாள். அவளுக்கு கிடைக்கும் சொற்ப சம்பளம் வீட்டின் வாடகைக்கும் அப்பாவின் மருந்து செலவுக்கே சரியாக இருந்தது. பிரியா, இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இப்படி ஓட்ட போறோம் என்று ஏக்கத்துடன் கேட்டாள் மூத்த சகோதரி கவிதா. அவளுக்கு இப்போது 35 வயதாகிறது. அவளுக்கு அடுத்ததாக அனிதா. இருவருமே பள்ளி படிப்பை தாண்டாதவர்கள். வறுமையின் காரணமாகவும் வரதட்சணை கொடுக்க வசதி இல்லாததாலும் இருவருக்குமே வரன்கள் தட்டி போய்கொண்டே இருந்தன. கவலைப்படாதே அக்கா, எல்லாம் சரியாயிடும் என்று பிரியா ஆறுதல் சொன்னாலும் அவளது மனதுக்குள் ஒரு எரிமலை குமுறி கொண்டிருந்தது. அன்று மாலை பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்த பிரியாவை பார்த்து மீனாட்சி அழுதாள். பிரியா, கவிதாவுக்கு வந்த இடத்துல 5 லட்சம் வரதட்சணை கேட்குறாங்கடி. நம்ம கிட்ட 5 ரூபாய் கூட இல்லையே. உன்னையாவது படிக்க வச்சமேனு ஒரு தைரியம் இருந்துச்சு. ஆனா படிச்ச படிப்பும் கை கொடுக்கலையே என்று குமறினாள். பிரியாவுக்கு தன் இயலாமை கசப்பாக இருந்தது.
அவள் பல இடங்களுக்கு வேலை தேடி அலைந்தாள். பகுதி நேரமாக வீடுகளுக்கு சென்று டியூஷன் எடுத்தாள். பேருந்து செலவை மிச்சப்படுத்த மைல் கணக்கில் நடந்தாள். ஒவ்வொரு மாதமும் தான் சம்பாதித்த பணத்தை ஒரு பைசா கூட மிச்சம் பிடிக்காமல் அம்மாவின் கையில் கொண்டு வந்து வைப்பாள். அப்பாவுக்கு இருமல் அதிகமாகிக்கிட்டே இருக்கு பிரியா, நல்ல ஹாஸ்பிட்டல்ல காமிக்கணும்னா நிறைய பணம் வேணுமே என்றார் முத்தையா தழுதழுத்த குரலில். தன் மகள்களின் எதிர்காலத்தை எண்ணி அவர் சிந்திய கண்ணீர் பிரியாவின் இதயத்தை துளைத்தது. அவள் ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்தாள். கடவுளே, நேர்மையாக உழைக்க தயார், ஆனால் இந்த வறுமை மட்டும் ஏன் எங்களை விடுவதாக இல்லை? என் அக்காக்களின் வாழ்வு சிறக்கவும் என் தந்தை குணமடையவும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று மனதிற்குள் கதறினாள். வழக்கம் போல ஒரு சோர்வான மாலை பொழுது பிரியா தான் வேலை செய்யும் பள்ளியில் மாணவர்களின் நோட்டு புத்தகங்களை திருத்தி கொண்டிருந்தாள். அப்போது அவள் டியூஷன் எடுக்கும் ஒரு சிறுவனின் தாய் மாலதி அவளை அணுகினாள். என்ன பிரியா டீச்சர், ரொம்ப கவலையா இருக்கீங்க போல என்று அக்கறையுடன் விசாரித்தாள் மாலதி. பிரியா மெலிதாக புன்னகைத்துவிட்டு, ஒன்றுமில்லை மாலதி அக்கா, வீட்டின் சூழ்நிலை கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கிறது. அக்காவின் கல்யாணம், அப்பாவின் வைத்தியம் என்று எல்லாமே பணத்தில் வந்து நிற்கிறது என்று தன் மனபாரத்தை சுருக்கமாக பகிர்ந்து கொண்டாள். மாலதியின் கண்கள் மின்னின. ஏன் பிரியா, என் தம்பி ரவிச்சந்திரன் மதுரையில் ஒரு பெரிய டிராவல் ஏஜென்சி வைத்திருக்கிறான். அவன் மூலமாக நிறைய பேர் வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்று இப்போது கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள். உன்னை போல பட்டதாரி பெண்களுக்கு லண்டனில் மிக பெரிய கம்பெனிகளில் கை நிறைய சம்பளத்தில் வேலை கிடைக்கும். நீ ஏன் முயற்சி செய்யக்கூடாது என்று ஒரு தூண்டிலை வீசினாள். மறுநாளே மாலதி சொன்ன அந்த ரவிச்சந்திரனை சந்திக்க பிரியா சென்றாள். ரவிச்சந்திரன் பார்ப்பதற்கு மிகவும் கண்ணியமானவன் போல தெரிந்தான். பிரியா, உன்னை பார்த்தால் என் தங்கை போலவே இருக்கிறாய். உனக்கு லண்டனில் ஒரு பெரிய நிறுவனத்தில் நிர்வாக பிரிவில் வேலை வாங்கி தருகிறேன். மாதம் 2 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் சம்பளம் கிடைக்கும் என்றான். பிரியா திகைத்து போனாள். 2 லட்சமா? ஆனால் சார், எங்களிடம் பாஸ்போர்ட் எடுக்கவோ விசா எடுக்கவோ ஒரு பைசா கூட இல்லையே என்றாள் தயக்கத்துடன். ரவிச்சந்திரன் புன்னகைத்தான். அதை பற்றி நீ கவலைப்படாதே, உன் திறமை மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. விசா, விமான டிக்கெட் என எல்லா செலவுகளையும் நானே ஏற்கிறேன். நீ அங்கே சென்ற பிறகு உன் சம்பளத்தில் இருந்து சிறுக சிறுக என் பணத்தை திருப்பி கொடுத்தால் போதும். இது வெறும் உதவி அல்ல, ஒரு அண்ணனாக நான் உனக்கு செய்யும் கடமை என்று தேனாக பேசினான். வீட்டிற்கு வந்து பிரியா இந்த செய்தியை சொன்னபோது பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். லண்டனா? அங்கே போய் ஒரு பெண் தனியாக என்ன செய்வாய்? நமக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லையே பிரியா என்று முத்தையா இருமலுக்கு இடையே கவலையுடன் கேட்டார். ஆமாம் பிரியா, இங்கே கஞ்சி குடித்தாலும் நாம் ஒன்றாக இருக்கிறோம். அந்த பணமெல்லாம் நமக்கு வேண்டாம் என்று மீனாட்சியும் மகளை தடுத்தாள். ஆனால் பிரியா பிடிவாதமாக இருந்தாள். அம்மா, இதோ அக்காக்களுக்கு வயதாகி கொண்டே போகிறது. அப்பா படுக்கையில் கிடக்கிறார். நான் இங்கே வாங்கும் சம்பளம் நம் பசிக்கே போதவில்லை. இது கடவுள் கொடுத்த வாய்ப்பு. நான் 1 வருடம் கஷ்டப்பட்டால் நம் குடும்பமே தலை நிமிர்ந்து விடும் என்று வாதிட்டாள். இறுதியில் வறுமை ஜெயித்தது. குடும்பத்தின் கண்ணீரை துடைக்க பிரியா லண்டன் செல்ல சம்மதித்தாள். சில நாட்களிலேயே ரவிச்சந்திரன் அனைத்து ஆவணங்களையும் தயார் செய்தான். பிரியா ஒரு புதிய உலகத்தை நோக்கியும் தன் குடும்பத்தின் விடியலை நோக்கியும் விமானத்தில் ஏறினாள். விமானம் மேகங்களுக்கு மேலே பறந்தபோது பிரியா தன் கையில் இருந்த குடும்ப புகைப்படத்தை பார்த்து கண்ணீர் மல்கினாள். ஆனால் அவள் சென்று கொண்டிருப்பது ஒரு கனவு தேசத்திற்கு அல்ல, ஒரு சிலந்தி வலைக்குள் என்பதை அவள் அறியவில்லை. லண்டன் ஹித்ரோ விமான நிலையம். குளிர்காலத்து காற்று உடலை ஊடுருவ முதலில் அந்நிய மண்ணில் கால் வைத்த உற்சாகத்தில் இருந்தாள் பிரியா. இனி எல்லாம் மாறிவிடும், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நல்ல காலம் பிறந்து விட்டது என்ற நம்பிக்கையில் அவளது முகம் மலர்ந்திருந்தது. அவளுடன் ரவிச்சந்திரனும் வந்திருந்தான். விமான நிலையத்திற்கு வெளியே வந்ததும் ரவிச்சந்திரனின் நடையிலும் பேச்சிலும் ஒரு மாற்றம் தெரிந்தது. மதுரையில் காட்டிய அந்த பாசம், அண்ணன் என்ற அந்த மென்மை இப்போது அவனிடம் இல்லை. சார், அடுத்து எங்கே போக வேண்டும்? என் வேலை எப்போது தொடங்கும் என்று பிரியா ஆர்வத்துடன் கேட்டாள். ரவிச்சந்திரன் அவளை ஒரு ஏளன பார்வை பார்த்தான். வேலையா? அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதலில் உன்னுடைய பாஸ்போர்ட்டை இங்கே கொடு. இங்கே அடையாள அட்டை பதிவு செய்ய வேண்டும் என்றான் அதிகார தோரணையில். பிரியா எதையும் யோசிக்காமல் பாஸ்போர்ட்டை அவனிடம் நீட்டினாள். அதை பிடுங்குவது போல வாங்கி கொண்ட ரவிச்சந்திரன் சட்டென்று ஒரு காகிதத்தை அவளிடம் காட்டினான். இங்க பாரு பிரியா, உன்னை இங்கே கூட்டிட்டு வர எனக்கு 7 லட்சம் ரூபாய் செலவாகி இருக்கு. அந்த பணத்தை நீ வட்டியோட சேர்த்து 10 லட்சமா திருப்பி கொடுக்கணும். அது வரைக்கும் உன் பாஸ்போர்ட் என்கிட்ட தான் இருக்கும். அடுத்த மாசம் 1 தேதியில முதல்
தவணை பணத்தோட என்னை வந்து பாரு என்றான் கொடூரமாக சிரித்து கொண்டே. பிரியாவின் தலை சுற்றியது. என்ன சார் சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க நீங்களே செலவு பண்ணுவீங்கன்னு. இவ்வளவு பணத்துக்கு நான் எங்கே போவேன்? எனக்கு இங்கே யாரையுமே தெரியாதே என்று கதறினாள். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன வேணா பண்ணு, எனக்கு பணம் வரணும். இல்லனா உன்னை இங்கே சட்டவிரோதமா வந்தவன்னு போலீஸ்ல சொல்லி கொடுத்து ஜெயில்ல தள்ளுவேன், ஜாக்கிரதை என்று எச்சரித்தவன் அவளை அந்த பனி குளிரில் நடுத்தெருவில் நிற்க வைத்துவிட்டு மின்னல் வேகத்தில் ஒரு டாக்ஸியில் ஏறி மறைந்தான். பிரியா உறைந்து போய் நின்றாள். சுற்றி தெரிந்த பிரம்மாண்டமான கட்டிடங்கள், வேகமாக ஓடும் கார்கள், புரியாத மொழியில் பேசிக்கொண்டு செல்லும் மனிதர்கள், எதிலுமே அவளுக்கு பிடிமானம் கிடைக்கவில்லை. அவளிடம் இருந்தது ஒரு சிறிய பை மற்றும் சில 100 ரூபாய்கள் மட்டுமே. குளிர் அவளது எலும்புகளை துளைத்தது. பசி ஒரு புறம், பயம் மறுபுறம். அங்கே உதவி கேட்க கூட அவளுக்கு தெரிந்தவர்கள் எவரும் இல்லை. மதுரையில் தன்னை நம்பி காத்திருக்கும் அப்பா அம்மா அக்காக்களின் முகம் நினைவுக்கு வந்து அவளை மேலும் வதைத்தது. ஒரு காணல் நீரை நம்பி வந்துவிட்டு இன்று அகதியாக நிற்கிறோமே என்று எண்ணி சாலையோர நடைபாதையில் அமர்ந்து தேம்பி தேம்பி அழுதாள். மழை தூரத் தொடங்கியது. அந்த அந்நிய தேசத்தின் இரவு அவளுக்கு ஒரு நரகத்தை போல தெரிந்தது. அடையாளம் தெரியாத இந்த ஊரில் அடுத்த வேளை உணவுக்கு எங்கே செல்வது, எங்கே தங்குவது? கைபேசியில் அம்மாவிற்கு அழைக்க கூட அவளுக்கு துணிவில்லை. நான் என்ன செய்ய போகிறேன் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் லண்டன் மாநகரின் ஒரு மூலையில் அனாதையாக அமர்ந்திருந்தாள் பிரியா. லண்டனின் நடுங்க வைக்கும் குளிரில் ஒரு பழைய பையை அணைத்து கொண்டு தெருவோரம் இரவு முழுவதையும் கழித்தாள் பிரியா. விடிந்ததும் அவளுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான். வாழ வேண்டுமானால் உழைக்க வேண்டும். அழுவதால் வயிறு நிறையாது. கைவசம் இருந்த சொற்ப பணத்தை கொண்டு ஒரு வேளை ரொட்டியை வாங்கி பசியாறியவள் வேலை தேடி ஒவ்வொரு கடையாக ஏறினாள். கடைசியில் நகரின் ஒதுக்குப்புறமான ஒரு சிறிய வணிக வளாகத்தில் அவளுக்கு வேலை கிடைத்தது. ஆனால் அது அவள் எதிர்பார்த்த அலுவலக வேலையல்ல. கழிவறைகளையும் தரைத்தளத்தையும் சுத்தம் செய்யும் துப்புரவு பணி. சார், நான் பட்டதாரி, என்னால் கணக்கு வழக்குகளை பார்க்க முடியும் என்று அவள் மேலாளரிடம் மன்றாடி பார்த்தாள். அவர் அவளை ஏளனமாக பார்த்துவிட்டு, இது லண்டன் பொண்ணு, இங்க உன் பட்டமெல்லாம் வெறும் காகிதம். வேலை வேணும்னா தரையை துடை, இல்லை என்றால் கிளம்பு என்றார் கடுகடுப்புடன். வயிற்று பசியும் ஊரில் இருக்கும் குடும்பத்தின் பாரமும் அவளது கௌரவத்தை மண்டியிட செய்தது. கையில் துடைப்பத்தை எடுத்தாள். பகல் முழுவதும் மாலில் தரையை துடைப்பதும் குப்பைகளை அகற்றுவதுமாக அவளது நாட்கள் நகர்ந்தன. தங்குவதற்கு இடமில்லாததால் மேலாளரிடம் கெஞ்சி மால் மூடிய பிறகு அங்கேயே ஒரு மூலையில் தூங்குவதற்கு அனுமதி பெற்றாள். 2 மாதங்கள் உருண்டோடின. தான் உண்ணும் உணவில் கூட மிச்சம் பிடித்து ரவிச்சந்திரனின் கடனுக்காக ஒரு பகுதியையும் வீட்டிற்கு ஒரு பகுதியையும் அனுப்பி வந்தாள். ஒரு இரவு வேலையை முடித்துவிட்டு சோர்ந்து போய் அமர்ந்திருந்த போது அவளது அலைபேசி ஒலித்தது. பிரியா, நல்ல செய்திடி, உன் அக்காவிற்கு வரன் முடிவாகிடுச்சு. பையன் வீட்டார் கல்யாணத்தை உடனே வைக்கணும்னு சொல்றாங்க. ஒரு 4 லட்சம் ரூபாய் இருந்தா சீர்சனத்தை செஞ்சு முடிச்சிடலாம் என்று அம்மா மீனாட்சி குதூகலத்துடன் சொன்னாள். பிரியாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்றது. கையில் ஒரு பைசா கூட இல்லை. ஆனால் அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று பொய் வாக்குறுதி கொடுத்துவிட்டு தலையில் கை வைத்து அமர்ந்தாள். மறுநாள் காலை மால் வாசலில் கண்ணாடி கதவுகளை துடைத்து கொண்டிருந்தாள் பிரியா. அப்போது ஒரு கருப்பு நிற சொகுசு கார் அங்கே வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கியவர் தான் ஆகாஷ் விஸ்வநாத். அவர் உள்ளே நுழையும் போது பிரியாவின் உழைப்பையும் அந்த வேலையிலும் அவள் காட்டிய நேர்த்தியையும் கவனித்தார். மற்ற தொழிலாளர்கள் அரட்டை அடித்து கொண்டிருக்க பிரியா மட்டும் வியர்வை சொட்ட சொட்ட தன் வேலையில் மூழ்கி இருந்தாள். அவளது முகத்தில் தெரிந்த அந்த துயரமும் அதே சமயம் குறையாத அந்த அழகும் ஆகாஷை ஈர்த்தது. அவர் மெதுவாக அவள் அருகே வந்தார். நீ இந்தியாவா என்று ஆங்கிலத்தில் கேட்டார். பிரியா நிமிர்ந்து பார்த்து, ஆமாம் சார், தமிழ்நாடு என்றாள் தயக்கத்துடன். உன்னை பார்த்தால் படித்தவள் போல தெரிகிறது. ஏன் இந்த வேலை செய்கிறாய்? பிரியா தன் கதையை சுருக்கமாக சொன்னாள். அவள் பேச பேச ஆகாஷின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை படர்ந்தது. பிரியா, என் வீட்டில் ஒரு ஆள் தேவை. சமையல் மற்றும் சிறிய வேலைகள்தான். இந்த மாலை விட நான் உனக்கு 2 மடங்கு சம்பளம் தருவேன். தங்குவதற்கு தனி அறை, உணவு என அனைத்தும் இலவசம். உனக்கு சம்மதமா என்றார். பிரியாவுக்கு அது ஒரு தெய்வம் நேரில் வந்து வரம் கொடுத்தது போல இருந்தது. நிச்சயமாக சம்மதம் சார் என்றாள் உற்சாகத்துடன். அவள் நினைத்தாள் தன் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது என்று. ஆனால் அந்த பிரம்மாண்ட மாளிகைக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் நிழல்களை அவள் அப்போது அறியவில்லை. ஆகாஷ் விஸ்வநாத் நீட்டிய அந்த வாய்ப்பு பிரியாவிற்கு ஒரு புறம் ஆச்சரியத்தையும் மறுபுறம் ஒருவித அச்சத்தையும் தந்தது. முன்பின் தெரியாத
ஒரு நபர், அதுவும் ஒரு வெளிநாட்டில் திடீரென வந்து அதிக சம்பளம் தருவதாக கூறினால் யாருக்குத்தான் சந்தேகம் வராது? ஏன் சார், இங்கே எத்தனையோ பேர் இருக்கும்போது என்னை மட்டும் ஏன் கூப்பிடுகிறீர்கள் என்று பிரியா நேரடியாக கேட்டாள். அவளது குரலில் இருந்த உறுதி ஆகாஷை வியக்க வைத்தது. ஆகாஷ் மென்மையாக சிரித்தார். உன் உழைப்பை பார்த்தேன் பிரியா. நேர்மையாக வேலை செய்யும் ஆட்கள் இப்போது கிடைப்பது அரிது. என் வீட்டில் பல வேலைக்காரர்கள் இருந்தாலும் நம்பிக்கையான ஒரு இந்திய பெண் சமையலறை பொறுப்பை ஏற்றால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. பயப்பட வேண்டாம், இது சட்டபூர்வமான வேலைதான் என்றார். ஆனாலும் பிரியா முதலில் மறுத்தாள். வேண்டாம் சார், எனக்கு இந்த வேலையே போதும் என்று கூறிவிட்டு தன் துடப்பத்தை கையில் எடுத்தாள். ஆனால் அன்று மாலை ஊரில் இருந்து வந்த தொலைபேசி அழைப்பு அவளது மனதை மாற்றியது. பிரியா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அடுத்த மாசமே முகூர்த்தம் வைக்கலாம்னு சொல்றாங்க. நகையும் துணியும் எடுக்கவே 5 லட்சம் வேணும். ரவிச்சந்திரன் வேற வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போறான். நாங்க என்ன பண்ணுவோம் என்று மீனாட்சி அழுது கொண்டே சொன்னாள். பிரியாவுக்கு வேறு வழியே தெரியவில்லை. கௌரவத்தை பார்த்தால் குடும்பம் நடுத்தெருவிற்கு வந்துவிடும். மறுநாள் காலை ஆகாஷ் அந்த மாலுக்கு வந்தபோது பிரியா அவரிடம் சென்றாள். சார், நீங்கள் சொன்ன வேலைக்கு நான் வருகிறேன். ஆனால் எனக்கு ஒரு உதவி வேண்டும் என்றாள் தயக்கத்துடன். என்ன பிரியா? எனக்கு 2 வருட சம்பளம் முன்பணமாக வேண்டும். என் குடும்ப கடன்களையும் அக்கா கல்யாணத்தையும் முடிக்க அதுதான் ஒரே வழி என்றாள். ஆகாஷ் ஒரு நிமிடம் அவளையே பார்த்தார். பிறகு சற்றும் யோசிக்காமல் ஒரு காசோலையை எடுத்து எழுதினார். இதோ, இதில் உனக்கு தேவையான பணம் இருக்கிறது. ரவிச்சந்திரனிடம் கொடுத்து உன் பாஸ்போர்ட்டை மீட்டுக்கொள். மீதி பணத்தை உன் வீட்டிற்கு அனுப்பி வை. நாளை காலை என் கார் உன்னை அழைத்து செல்ல இங்கே வரும் என்றார். பிரியாவிற்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. இவ்வளவு பெரிய தொகையை எந்த பிணையும் இல்லாமல் ஒருவர் தருகிறார் என்றால் அவர் எவ்வளவு நல்லவராக இருக்க வேண்டும் என்று எண்ணினாள். மாலையே ரவிச்சந்திரனை சந்தித்தாள். பணத்தை பார்த்ததும் அவனது கண்கள் விரிந்தன. எப்படி இவ்வளவு பணம் என்று கேட்டவனிடம், அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, என் பாஸ்போர்ட்டை கொடு என்று உறுதியாக கூறி அதனை பெற்றுக்கொண்டாள். மீதி பணத்தை உடனே அம்மாவின் வங்கி கணக்கிற்கு தந்தி மூலம் அனுப்பினாள். அன்று இரவு மாலில் கடைசி முறையாக தூங்கும்போது பிரியாவின் மனம் நிம்மதியாக இருந்தது. கடவுள் என்னை கைவிடவில்லை. ஆகாஷ் சார் ஒரு தேவதை போல என் வாழ்வில் வந்திருக்கிறார் என்று நினைத்தாள். மறுநாள் காலை ஒரு கருப்பு நிற சொகுசு கார் மால் வாசலில் நின்றது. பிரியா தன் சிறிய பையுடன் அதில் ஏறினாள். கார் லண்டன் நகரை கடந்து அமைதியான ஒரு ஆடம்பர பகுதிக்குள் நுழைந்தது. அங்கே இருந்த ஒரு பிரம்மாண்டமான இரும்பு கதவு தானாக திறக்க உள்ளே தெரிந்த அந்த மாளிகை அவளை மலைக்க வைத்தது. கார் நின்றது. கதவு திறக்கப்பட்டது. பிரியா இறங்கினாள். அந்த மாளிகையின் நிழல் அவள் மீது விழுந்தது. அது அவளது வாழ்வின் புதிய விடியலா அல்லது நீண்ட இருளின் ஆரம்பமா என்பது அவளுக்கு தெரியாது. அந்த மாளிகையின் பிரம்மாண்டமான கதவுகள் திறந்தபோது பிரியா ஒரு நிமிடம் மூச்சடைத்து நின்றாள். லண்டனின் பனி மூடிய சூழலுக்கு நடுவே அந்த மாளிகை ஒரு கனவு உலகத்தை போல மின்னியது. பச்சை புல் தரைகள், பளிங்கு சிலைகள், உள்ளே நுழைந்ததும் வரவேற்கும் ராஜகாலத்து அலங்காரங்கள் என அனைத்தும் அவளை வியப்பில் ஆழ்த்தின. மதுரையின் ஓட்டு வீட்டை தவிர வேற எதையும் பார்த்திராத அவளுக்கு இது சொர்க்கமாகவே தெரிந்தது. ஆகாஷ் அவளை வரவேற்று அங்கிருந்த ஒரு வயதான வேலையாளை அழைத்தார். இவள் பிரியா. இன்று முதல் இங்கே சமையல் பொறுப்புகளை கவனிப்பாள். இவளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுங்கள் என்றார். பிரியாவிற்கு மாளிகையின் பின்புறம் ஒரு அழகான சிறிய குடியிருப்பு ஒதுக்கப்பட்டது. அங்கே ஒரு மென்மையான மெத்தை, சுத்தமான குளியலறை என அவளது வாழ்நாளில் அவள் அனுபவிக்காத வசதிகள் இருந்தன. ஆனால் அந்த வசதிகளுடன் சேர்த்து சில விசித்திரமான விதிகளும் அவளுக்கு சொல்லப்பட்டன. அந்த வயதான வேலையாள் அவளிடம் ரகசியமாக சொன்னார். பிரியா, இங்கே வேலை செய்வது எளிது. ஆனால் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மாளிகையின் வலது பக்கத்தில் இருக்கும் ஆகாஷ் சாரின் தனிப்பட்ட அறைக்குள்ளோ அல்லது அந்த மாடியில் இருக்கும் கடைசி அறைக்கோ நீ போகவே கூடாது. அதே போல எஜமானர் உன்னிடம் பேசினால் தவிர நீயாக அவரிடம் தேவையற்ற பேச்சுக்கள் எதையும் வைத்து கொள்ளக்கூடாது. பிரியாவிற்கு இது சற்று விசித்திரமாக தோன்றியது. ஏன் சார், அங்கே என்ன இருக்கிறது என்று கேட்டதற்கு, கேள்வி கேட்காமல் வேலையை பார், அதுதான் உனக்கு நல்லது என்ற பதில் மட்டுமே கிடைத்தது. ஆரம்பத்தில் பயமாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல பிரியா அந்த சூழலுக்கு பழகினாள். அவள் சமைக்கும் ஒவ்வொரு உணவையும் ஆகாஷ் மனதார பாராட்டினார். ஒரு எஜமானராக இல்லாமல் ஒரு நல்ல நண்பனை போல அவளிடம் கனிவாக நடந்து கொண்டார்.
ஒரு நாள் மாலை பிரியா சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது ஆகாஷ் அங்கே வந்தார். அவர் கையில் சில பைகள் இருந்தன. பிரியா, இதெல்லாம் உனக்காக. லண்டனின் குளிருக்கு ஏற்ற ஆடைகள் உன்னிடம் இல்லை, இவற்றை அணிந்து கொள் என்றார். அந்த பைகளை திறந்து பார்த்த பிரியா அதிர்ந்து போனாள். அவை அனைத்தும் லண்டனின் புகழ்பெற்ற பிராண்டட் ஆடைகள். அவளது ஒரு வருட சம்பளத்தை கொடுத்தாலும் வாங்க முடியாத அளவுக்கு விலை உயர்ந்தவை. சார், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் ஒரு சாதாரண வேலைக்காரி. எனக்கு ஏன் இவ்வளவு செலவு செய்கிறீர்கள் என்று கேட்டாள். ஆகாஷ் மென்மையாக சிரித்தார். நீ என் வீட்டில் வேலை செய்பவள் மட்டுமல்ல பிரியா, இந்த வீட்டின் ஒரு அங்கமாகவே உன்னை கருதுகிறேன். உன்னை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது என் கடமை. தயங்காமல் எடுத்துக்கொள் என்றார். அவரது கண்களில் தெரிந்த அந்த நேர்மையும் கனிவும் பிரியாவின் பயத்தை போக்கின. அவரை ஒரு தெய்வமாகவே பார்க்க தொடங்கினாள். இவ்வளவு பெரிய மனிதர் என்னிடம் இவ்வளவு அன்பாக இருக்கிறாரே என்று எண்ணி நெகிழ்ந்தாள். மாளிகை சொர்க்கம் போல தெரிந்தாலும் சில இரவுகளில் அந்த மாடியிலிருந்து கேட்கும் மெல்லிய அழுகுரல் போன்ற சத்தம் அவளை உறங்க விடாமல் செய்தது. யார் அழுவது? அங்கே என்ன நடக்கிறது என்று அவள் யோசித்தாலும் ஆகாஷ் விதித்த தடைகள் அவளை தடுத்து நிறுத்தின. அந்த பிரம்மாண்ட மாளிகையின் சுவர்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் மர்மம் என்னவென்று தெரியாமல் பிரியா அந்த மாய உலகிற்குள் மெல்ல மெல்ல தன்னை தொலைத்து கொண்டிருந்தாள். நாட்கள் வாரங்களாகி உருண்டோடின. அந்த பிரம்மாண்ட மாளிகையின் மௌனம் பிரியாவிற்கு இப்போது பழகி போயிருந்தது. ஆகாஷ் விஸ்வநாத்தின் கனிவான சுபாவம் அவளது பயத்தை போக்கி அவர் மீது ஒரு மதிப்பையும் மரியாதையையும் உண்டாக்கி இருந்தது. அவள் கவனித்த ஒரு விஷயம் அவளை வியக்க வைத்தது. ஆகாஷ் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் அவருக்குள் ஒரு ஆழ்ந்த அமைதி இருந்தது. ஒவ்வொரு அதிகாலையிலும் அவர் தனது பூஜை அறையில் அமர்ந்து பிரார்த்தனை செய்வதை அவள் பார்த்திருக்கிறாள். அந்த சமயம் அவரது முகம் மிகவும் சாந்தமாகவும் அதே சமயம் ஒருவித துயரம் கலந்தும் இருப்பதை அவள் உணர்ந்தாள். சார், ஏன் எப்போதும் இவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்கள்? உங்களுக்கு நண்பர்கள் யாரும் இல்லையா என்று ஒரு முறை தைரியத்தை வரவழைத்து கொண்டு கேட்டாள் பிரியா. ஆகாஷ் ஒரு நிமிடம் அவளை பார்த்து புன்னகைத்தார். நண்பர்கள் இருக்கிறார்கள் பிரியா, ஆனால் உண்மையான அன்பு கிடைப்பதுதான் அரிது. நீ சமைக்கும் இந்த உணவில் இருக்கும் அன்பு கூட பல நேரங்களில் எனக்கு கிடைப்பதில்லை என்றார். அவரது பேச்சில் இருந்த அந்த தனிமை பிரியாவின் மனதை தொட்டது. இவ்வளவு பெரிய வீட்டில் இத்தனை வசதிகளுக்கு நடுவே இவர் எவ்வளவு தனிமையாக இருக்கிறார் என்று அவள் வருந்தினாள். அவர் மீது அவளுக்கு ஒரு ஈர்ப்பு மெல்ல மெல்ல உருவாக தொடங்கியது. பிரியா இப்போது வெறும் வேலைக்காரியாக மட்டும் இருக்கவில்லை. ஆகாஷிற்கு பிடித்த உணவுகளை தேடி தேடி சமைப்பதும், அவர் அலுவலகம் கிளம்பும் போது அனைத்தையும் தயார் நிலையில் வைப்பதும் அவளுக்கு பிடித்தமான வேலையாக மாறியது. ஆகாஷும் அவளிடம் அதிக நேரம் பேசத் தொடங்கினார். அவளது குடும்பத்தை பற்றியும் மதுரையில் அவள் பார்த்த கஷ்டங்களை பற்றியும் அவர் மிகவும் அக்கறையுடன் கேட்டறிந்தார். பிரியா, உன் அப்பாவுக்கு தேவையான சிறந்த மருந்துகளை நான் இந்தியாவிலிருந்து வரவழைக்க சொல்கிறேன். நீ எதற்கும் கவலைப்படாதே என்று அவர் சொன்னபோது பிரியாவின் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. ஒரு மாலை நேரம் தோட்டத்தில் ஆகாஷ் அமர்ந்திருந்த போது பிரியா காஃபியுடன் அங்கே சென்றாள். அந்தி வெளிச்சத்தில் அவர் ஒரு ஓவியம் போல தெரிந்தார். உங்களுக்கு எதற்காக இவ்வளவு நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை சார். என் வாழ்க்கையை மீட்டு கொடுத்த தெய்வம் நீங்கள் என்றாள் நெகிழ்ச்சியுடன். ஆகாஷ் அவளது கைகளை மென்மையாக தட்டினார். நன்றி சொல்லாதே பிரியா, நீ என் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாய் என்றார். அவரது விரல்கள் பட்ட அந்த நொடி பிரியாவின் உடலில் ஒரு மின்னல் பாய்ந்தது போல இருந்தது. அதுவரை மௌனமாக இருந்த அவளது காதல் இப்போது அணை கடந்த வெள்ளமாக மாறியது. ஒரு எஜமானர் இவ்வளவு உன்னதமானவராக இருக்க முடியுமா? இவரை போல ஒருவரை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை என்று அவள் மனதார நம்பினாள். ஆகாஷின் மீதான அவளது காதல் அவளை இன்னும் அர்ப்பணிப்புடன் வேலை செய்ய வைத்தது. அவர் செய்த ஒவ்வொரு உதவியும், அவர் காட்டிய ஒவ்வொரு அன்பான பார்வையும் பிரியாவின் மனதில் அவர் ஒரு புனிதராக பிம்பத்தை உருவாக்கியது. ஆனால் அந்த காதல் அவளது கண்களை மறைத்திருந்தது. அந்த புனிதமான பிம்பத்திற்கு பின்னால் ஒரு கொடூரமான முகம் ஒளிந்திருக்கிறது என்பதை காதல் அவளுக்கு காட்டவில்லை. பிரியா காதலில் திளைத்து கொண்டிருந்த அந்த வேளையில் மாளிகையின் மேல் மாடியில் இருக்கும் அந்த மர்ம அறை அவளை நோக்கி ஒரு பேராபத்தை அழைத்து கொண்டிருந்தது. ஆகாஷ் மீது பிரியா கொண்ட காதல் அவளை ஒரு கனவு உலகிலேயே வைத்திருந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக அந்த சொர்க்கத்தில் விரிசல் விழுவதை அவள் உணர்ந்தாள். எப்போதும் அமைதியாக இருக்கும் ஆகாஷ் இப்போது மிகவும் படபடப்பாகவும் எதையோ பறி கொடுத்தவர் போலவும் காணப்பட்டார். பல நேரங்களில் நள்ளிரவு வரை அவர் தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருப்பதை அவள் ஜன்னல் வழியாக பார்த்தாள். அவர் பிரியாவை
பார்க்கும் பார்வையில் முன்பிருந்த மென்மை மறைந்து ஒருவித குற்ற உணர்ச்சியும் பயமும் தெரிந்தது. ஏன் சார் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள்? நான் ஏதேனும் தவறு செய்து விட்டேனா என்று பிரியா கேட்டதற்கு அவர் பதில் சொல்லாமல் அவளை விட்டு விலகி சென்றார். அன்று ஆகாஷ் ஒரு முக்கியமான வேலையாக வெளியே சென்றிருந்தார். மாளிகையில் ஒரு விதமான நிசப்தம் நிலவியது. பிரியா சமையலறையை சுத்தம் செய்துவிட்டு மேல் தளத்திற்கு சென்றாள். அவளது மனதில் நீண்ட நாட்களாக ஒரு கேள்வி அரித்து கொண்டே இருந்தது. அப்படி அந்த தடை செய்யப்பட்ட அறைகளில் என்னத்தான் இருக்கிறது? எப்போதும் பூட்டி இருக்கும் ஆகாஷின் அந்த தனிப்பட்ட அறையின் கதவு அன்று லேசாக திறந்திருந்தது. ஆகாஷ் அவசரத்தில் பூட்ட மறந்து சென்றிருக்க வேண்டும். பிரியாவின் இதயம் வேகமாக துடித்தது. உள்ளே போகாதே என்று அவளது அறிவு தடுத்தாலும் ஆகாஷின் இந்த திடீர் மாற்றத்திற்கான காரணம் அங்கே இருக்கலாம் என்ற ஆர்வம் அவளை உந்தியது. மெல்ல கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தாள். அந்த அறை இருட்டாக இருந்தது. ஜன்னல் திரைகளை விலக்கிய போது உள்ளே புகுந்த வெளிச்சம் பிரியாவின் உலகத்தையே தலைகீழாக மாற்றியது. எதிரே இருந்த பிரம்மாண்டமான சுவரில் ஏராளமான புகைப்படங்கள் வரிசையாக ஒட்டப்பட்டிருந்தன. அவை அனைத்தும் இளம் பெண்களின் புகைப்படங்கள். ஒவ்வொரு பெண்ணின் முகத்தின் மீதும் இரத்த சிவப்பில் ஒரு பெரிய எக்ஸ் குறி போடப்பட்டிருந்தது. அந்த படங்களை பார்த்தாலே ஏதோ ஒரு கொடூரமான விபத்தோ அல்லது மரணமோ அவர்களை தழுவி இருப்பது போல தோன்றியது. பிரியா நடுங்கும் கைகளுடன் அந்த புகைப்படங்களை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தாள். திடீரென்று சுவரின் மைய பகுதியில் இருந்த ஒரு பெரிய புகைப்படத்தை பார்த்ததும் அவளது மூச்சு நின்றது. அது அவளுடைய புகைப்படம். அந்த புகைப்படத்தில் அவள் சிரித்து கொண்டிருந்தாள். ஆனால் மற்ற புகைப்படங்களைப் போல இதில் இன்னும் சிவப்பு குறி இடப்படவில்லை. அந்த படத்தை சுற்றி சில எண்கள் மற்றும் தேதிகள் குறிக்கப்பட்டிருந்தன. சட்டென்று அவளுக்கு புரிந்தது. இது ஒரு வேட்டை களம். இங்கே புகைப்படமாக இருப்பவர்கள் அனைவரும் ஆகாஷால் வேட்டையாடப்பட்ட இறைதான். அவள் இத்தனை நாள் புனிதர் என்று நம்பிய ஆகாஷ் ஒரு கொடூரமான சதி வலையின் பின்னணியில் இருப்பவர் என்பது அவளுக்கு உரைத்தது. அந்த மாளிகை அவளுக்கு இப்போது ஒரு அழகான சிறைச்சாலையாக தெரிந்தது. அவளது கண்கள் கலங்கி உடல் நடுங்க தொடங்கியது. இங்கே என்ன செய்கிறாய்? பின்னால் இருந்து வந்த ஆகாஷின் கர்ஜனை அவளை திடுக்கிட வைத்தது. அவள் திரும்பிய போது அங்கே நின்றிருந்த ஆகாஷின் முகம் அவளுக்கு ஒரு அந்நியனை போல தெரிந்தது. அத்தியாயம் 1 நாம் பார்த்த அந்த உச்சகட்ட அதிர்ச்சி இப்போது அவளது கண்முன்னே நின்றது. அவளது காதல், நம்பிக்கை அனைத்தும் அந்த அறையின் சுவர்களில் ஒட்டப்பட்டிருந்த புகைப்படங்களைப் போலவே சிதறி போயின. பிரியா ஒரு சிலையை போல உறைந்து நின்றாள். அவளது கண்கள் அந்த சுவற்றில் இருந்த புகைப்படத்தையும் கையில் மதுரை குடும்ப படத்தையும் மாறி மாறி பார்த்தன. ஆகாஷ் அவளை தள்ளிய வேகத்தில் சுவரில் மோதி நின்றவள் மெல்ல சரிந்து தரையில் அமர்ந்தாள். சார், இதெல்லாம் பொய் என்று சொல்லுங்கள் சார். நீங்கள் இப்படிப்பட்டவர் இல்லை என்று சொல்லுங்கள். பிரியாவின் குரல் ஒரு மெல்லிய முனகலாக வெளிவந்தது. ஆகாஷ் அவளை பார்க்க முடியாமல் முகத்தை திருப்பிக் கொண்டார். அவரது கைகள் நடுங்கின. சற்று முன் காட்டிய ஆக்ரோஷம் மறைந்து ஒருவித தளர்ச்சி அவரிடம் தெரிந்தது. அவர் மெதுவாக தரையில் அமர்ந்து தன் முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு அழத் தொடங்கினார். இல்லை பிரியா, நீ எதை பார்த்தாயோ அதுதான் உண்மை. நான் ஒரு கொடூரமான மிருகம். நான் ஒரு மனிதன் கூட இல்லை. அவரது குரலில் தெரித்த வேதனை பிரியாவை மேலும் குழப்பியது. என்ன சார் சொல்கிறீர்கள்? இந்த மற்ற பெண்கள் எல்லாம் யார்? அவர்கள் எங்கே? ஆகாஷ் நிமிர்ந்து அவளை பார்த்தார். அவரது கண்கள் இரத்தமாக சிவந்திருந்தன. அவர்கள் அனைவரும் உன்னை போன்றவர்கள்தான் பிரியா. வறுமையால் வாடும் குடும்பத்திலிருந்து நல்ல வேலை கிடைக்கும் என்ற ஆசையில் இங்கே வந்தவர்கள். நான் ஒரு சர்வதேச மனித கடத்தல் கும்பலின் ஒரு முக்கிய புள்ளி. பெண்களை ஆசை காட்டி வரவழைத்து அவர்களை ஏலம் விட்டு விற்கும் கும்பல் எங்களுடையது. பிரியா தன் காதுகளையே நம்ப முடியாமல் வாயை பொத்தினாள். அப்படியானால் ரவிச்சந்திரன் அவன் வெறும் ஆரம்பம்தான் பிரியா. உன்னை போன்ற பெண்களை கண்டறிந்து அவர்களை ஒரு பொறிக்குள் தள்ளி என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் அவனது வேலை. உனக்கு நான் கொடுத்த அந்த 2 வருட முன் பணம், உன் பாஸ்போர்ட்டை மீட்டது எல்லாமே ஒரு நாடகம். உனக்கு என் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை வரவழைப்பதற்காக பின்னப்பட்ட வலை அது. பிரியாவுக்கு தலை சுற்றியது. தான் காதலித்த தெய்வமாக வணங்கிய மனிதன் தன்னை ஒரு பொருளாக விற்க காத்திருக்கும் வியாபாரி என்பதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. அந்த புகைப்படங்களில் இருக்கும் எக்ஸ் குறி அவர்கள் அனைவரும் விற்கப்பட்டு விட்டார்கள் என்று அர்த்தம். அடுத்த குறி உன் புகைப்படத்தின் மீது விழ வேண்டியது. இன்னும் 2 நாட்களில் உன்னை ஒரு பெரும் பணக்கார கும்பலிடம் ஒப்படைக்க வேண்டும். அதற்கான முன் பணத்தையும் நான் வாங்கிவிட்டேன் என்று ஆகாஷ் உண்மையை உடைத்தார். ஏன் சார், நான் உங்களுக்கு என்ன துரோகம் செய்தேன்? என் குடும்பத்தின் வறுமையை சொல்லி உங்களிடம் அழுதேனே, அப்போதாவது உங்களுக்கு என் மேல் இரக்கம் வரவில்லையா என்று கதறினாள் பிரியா. இரக்கம் இருந்தது பிரியா, அதனால்தான் என்னால் தூங்க முடியவில்லை. ஆரம்பத்தில் நீ எனக்கு வெறும் ஒரு இலக்கு மட்டும்தான். ஆனால் உன் நேர்மை, உன் அன்பு,
என் மீது நீ வைத்த அந்த புனிதமான காதல், இவை அனைத்தும் என் கல்லான இதயத்தை சுக்குநூறாக உடைத்து விட்டன. உனக்கு தெரியுமா, பல இரவுகளில் உன் சமையலை சாப்பிடும்போது என் கைகள் நடுங்கும். ஒரு தேவதையை நரகத்திற்கு அனுப்பப் போகிறோமே என்ற குற்ற உணர்ச்சி என்னை கொன்றது. ஆகாஷ் தரையில் விழுந்து பிரியாவின் கால்களை பற்றி கொண்டார். என்னை மன்னித்து விடு பிரியா, நான் செய்த பாவங்களுக்கு நரகத்தில் கூட இடம் கிடைக்காது. உன்னை இந்த சதி வலையில் ஒரு இரையாக கொண்டு வந்தவன் நான் தான். ஆனால் இப்போது உன்னை இந்த நரகத்திலிருந்து எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறேன் என்று விம்மி விம்மி அழுதார். மாளிகையின் அந்த அறை இப்போது ஒரு மரணக்கூடம் போல காட்சி அளித்தது. பிரியாவிற்கு தான் ஒரு பெரும் சூழலில் சிக்கி இருப்பது புரிந்தது. ஆகாஷ் அவளை காப்பாற்ற நினைத்தாலும் அந்த பெரிய கடத்தல் கும்பலிடமிருந்து அவள் தப்புவது சாத்தியமா? அந்த அறையில் நிலவிய நிசப்தம் மிகவும் பாரமாக இருந்தது. ஆகாஷ் தரை மட்டத்திற்கு தாழ்ந்து ஒரு சிறு பிள்ளையைப் போல தேம்பி அழுது கொண்டிருந்தார். பிரியாவோ யதார்த்தம் புரியாமல் தன் நம்பிக்கைகள் அனைத்தும் சுக்குநூறாக உடைந்த அதிர்ச்சியில் சுவரை சாய்ந்து அமர்ந்திருந்தாள். பிரியா, என் வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களை வெறும் சரக்காக மட்டுமே பார்க்கும் கண்கள் எனக்கு இருந்தது. ஆனால் நீ இந்த வீட்டிற்குள் வந்த பிறகுதான் ஒரு பெண்ணின் தூய்மையான அன்பு என்னவென்று எனக்கு புரிந்தது என்று ஆகாஷ் தன் மனதை திறந்தார். அவர் தொடர்ந்தார், நீ எனக்காக சமைத்த உணவில் இருந்த ருசி, என் உடல் நலத்தின் மீது நீ காட்டிய அக்கறை, மதுரையில் இருக்கும் உன் குடும்பத்தை பற்றி பேசும்போது உன் கண்களில் தெரிந்த அந்த தியாகம், இவை அனைத்தும் என் ஆழ் மனதில் உறங்கி கிடந்த மனிதனை எழுப்பிவிட்டன. உன்னை பார்த்த பிறகுதான் நான் இத்தனை காலம் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றும் என் கண்முன்னே வந்து என்னை பயமுறுத்துகின்றன. பிரியா மௌனமாக அழுதாள். அவளது மௌனம் ஆகாஷின் இதயத்தை ஈட்டியாக குத்தியது. உன்னை மற்ற பெண்களைப் போல என்னால் அழிக்க முடியாது பிரியா. உன்னை அந்த மிருகங்களிடம் ஒப்படைப்பதற்கு பதிலாக நானே என் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று கூட தோன்றியது. என் தொழிலில் மன்னிப்பு என்ற ஒன்றுக்கே இடமில்லை. ஒரு முறை ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து விட்டால் அவளை கும்பலிடம் ஒப்படைத்தே தீர வேண்டும். இல்லையென்றால் அந்த கும்பல் என்னை கொன்றுவிடும் என்றார் ஆகாஷ். ஆகாஷ் சட்டென்று எழுந்து பிரியாவின் தோள்களை பற்றினார். ஆனால் இப்போது எனக்கு என் உயிரை பற்றி கவலை இல்லை. உன்னை பாதுகாப்பாக உன் ஊருக்கு அனுப்பி வைப்பதுதான் என் ஒரே லட்சியம். இந்த மாஃபியா கும்பல் உன்னை தேடும், உன்னை துரத்தும். ஆனால் ஆகாஷ் உயிரோடு இருக்கும் வரை அவர்கள் உன்னை தொட முடியாது. அவரது கண்களில் தெரிந்த அந்த உறுதி பிரியாவிற்கு ஒரு சிறு நம்பிக்கையை தந்தது. சார், உங்களால் இது முடியுமா? அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் என்று நீங்களே சொன்னீர்களே என்று தழுதழுத்த குரலில் கேட்டாள். ஆமாம், அவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். ஆனால் நானும் அந்த சதி வலையின் ஒரு பகுதி என்பதால் அவர்களுக்கு தெரியாத பல ரகசியங்கள் எனக்கு தெரியும். இன்று இரவே உன்னை இந்த மாளிகையிலிருந்து ரகசியமாக வெளியேற்றப் போகிறேன். இது என் வாழ்வின் மிகப்பெரிய துரோகமாக என் கும்பல் கருதும். ஆனால் உன் போன்ற ஒரு பெண்ணின் வாழ்க்கையை காப்பாற்றுவதன் மூலம் என் பாவங்களில் ஒரு சிறிய பகுதியாவது நான் போக்கிக் கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். ஆகாஷ் அவசரமாக ஒரு பெட்டியை திறந்தார். அதில் இருந்த பணம் மற்றும் சில ஆவணங்களை எடுத்தார். பிரியா, நேரமில்லை. அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் இங்கே வரலாம். நாம் இப்போது கிளம்பியாக வேண்டும். உன்னை லண்டன் விமான நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கிருந்து இந்தியா செல்லும் முதல் விமானத்தில் உன்னை ஏற்றிவிட வேண்டும். அவர் செய்த பாவங்களை விட அந்த தருணத்தில் அவர் காட்டிய அந்த பிராயச்சித்தம் பிரியாவின் மனதை தொட்டது. தான் காதலித்த மனிதன் ஒரு குற்றவாளிதான். ஆனால் அவனது மனமாற்றம் உண்மையானது என்று அவள் உணர்ந்தாள். அந்த பயங்கரமான மாளிகையை விட்டு வெளியேற அவர்கள் இருவரும் தயாரானார்கள். ஆகாஷின் இந்த முடிவு அவர் இத்தனை காலம் கட்டிக்காத்த நிழல் உலக சாம்ராஜ்யத்திற்கு அவர் வைத்த முற்றுப்புள்ளி. ஆனால் அந்த மாஃபியா கும்பல் அவ்வளவு எளிதில் அவரை விட்டு விடுமா? அந்த இரவு மிகவும் பயங்கரமானதாக இருந்தது. லண்டன் மாநகரம் பனியில் உறங்கிக் கொண்டிருக்க ஆகாஷின் மாளிகைக்குள் மட்டும் ஒரு மரண போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. ஆகாஷ் மிகவும் பதற்றமாக இருந்தார். கடிகாரத்தின் ஒவ்வொரு நொடியும் ஒரு வெடிகுண்டின் சத்தமாக அவருக்கு கேட்டது. பிரியா, சீக்கிரம், இன்னும் அரை மணி நேரத்தில் அந்த கும்பலின் ஆட்கள் இங்கே வருவார்கள். அவர்கள் வந்தால் உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று எச்சரித்தபடி ஒரு பெரிய பையை அவளிடம் கொடுத்தார். பிரியா நடுங்கும் கைகளுடன் அந்த பையை வாங்கினாள். சார், இதில் என்ன இருக்கிறது? இதில் உன் எதிர்காலம் இருக்கிறது பிரியா. நான் நேர்மையாக சம்பாதித்த சில சொத்துக்களும் பணமும் இதில் உள்ளன. இதை வைத்துக்கொண்டு மதுரையில் உன் குடும்பத்துடன் நிம்மதியாக இரு. ஒருபோதும் யாரிடமும் இந்த லண்டன் வாழ்க்கையை பற்றி சொல்லிவிடாதே. முக்கியமாக என் பெயரை மறந்துவிடு என்றார் ஆகாஷ். அவரது குரலில் ஒரு பிரியா விடை துயரம் தெரிந்தது. அவர் அவளை மாளிகையின் பின்வாசல் வழியாக அழைத்து சென்றார். அங்கே ஒரு வாடகை கார்
கார் தயாராக இருந்தது. விமான நிலையத்திற்கு செல்லும் வழியில் ஆகாஷ் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவரது கண்கள் சாலையிலேயே இருந்தன. யாராவது தங்களை பின்தொடர்கிறார்களா என்பதை அவர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். விமான நிலையம் வந்தடைந்ததும் ஆகாஷ் அவசரமாக அவளை குடிவரவு பகுதிக்கு அழைத்து சென்றார். இந்தா பிடி, உன் பாஸ்போர்ட் மற்றும் டிக்கெட். இன்னும் 1 மணி நேரத்தில் இந்தியா செல்லும் விமானம் கிளம்பும். நீ உள்ளே செல்லும் வரை நான் இங்கே இருப்பேன். பிரியா அழத் தொடங்கினாள். சார், என்னால் உங்களை இப்படி ஆபத்தில் விட்டுவிட்டு போக முடியாது. அவர்களிடம் இருந்து தப்பிக்க நீங்களும் என்னுடன் வந்து விடுங்கள் என்று அவரது கையை பற்றி கெஞ்சினாள். ஆகாஷ் மென்மையாக சிரித்தார். ஆனால் அந்த சிரிப்பில் வலி இருந்தது. நான் செய்த பாவங்களுக்கு இந்த மண்ணிலேயே நான் தண்டனை அனுபவிக்க வேண்டும் பிரியா. நான் உன்னுடன் வந்தால் அவர்கள் உன்னையும் விடமாட்டார்கள். நீ சென்றால் மட்டுமே நான் நிம்மதியாக சாக முடியும். போ, திரும்பி பார்க்காமல் ஓடிவிடு என்று அவளை கடினமாக தள்ளினார். கடைசி முறையாக அவளது கண்களை பார்த்த ஆகாஷ், இனி ஒருபோதும் இந்த லண்டன் பக்கமே வராதே. உன்னை போன்ற தேவதைகளுக்கு இந்த உலகம் பாதுகாப்பானது அல்ல என்று கூறிவிட்டு திரும்பினார். பிரியா அழுது கொண்டே விமானத்திற்குள் நுழைந்தாள். விமானம் லண்டன் மண்ணை விட்டு மேலே எழும்பிய போது ஜன்னல் வழியாக தெரிந்த அந்த நகரின் விளக்குகள் அவளுக்கு ஒரு இரத்த கரையை போலவே தெரிந்தன. தன் மடியில் இருந்த பையையும் ஆகாஷ் கொடுத்த அந்த பாஸ்போர்ட்டையும் கட்டி அணைத்து கொண்டு விம்மி விம்மி அழுதாள். அவளுக்கு விடுதலை கிடைத்து விட்டது. ஆனால் அவளை மீட்டவன் ஒரு பெரும் சுழலில் சிக்கி கொண்டான் என்பது அவளது இதயத்தை ரணமாக்கியது. பல மணி நேர பயணத்திற்கு பிறகு அவள் இந்தியாவின் மண்ணை தொட்டபோது அவளது கைகளில் இரத்தம் படிந்த பணம் இருந்தது. ஆனால் மனதிற்குள் ஆகாஷின் அந்த தியாகம் மட்டும் நிழலாக ஆடியது. மதுரையின் மண்மணம் பிரியாவின் நாசியை தொட்டபோது அவளுக்கு அது ஒரு மறுபிறவியாக தெரிந்தது. லண்டனின் அந்த பனி பொழிவும் இரத்த வாடை வீசிய அந்த மாளிகையும் இப்போது ஒரு கெட்ட கனவை போல அவளது நினைவில் ஓரத்தில் ஒதுங்கி கிடந்தன. ஆகாஷ் கொடுத்த பணத்தை கொண்டு முதலில் தன் குடும்பத்தின் கடன்களை அடைத்தாள். வறுமையால் தள்ளி போய் கொண்டிருந்த அவளது மூத்த சகோதரி கவிதா மற்றும் அனிதாவின் திருமணங்கள் ஊரே வியக்கும் வண்ணம் விமரிசையாக நடந்தன. படுக்கையில் கிடந்த தந்தை முத்தையாவிற்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவர் மெல்ல மெல்ல தேறி மீண்டும் நடக்க தொடங்கியதை கண்டபோதுதான் பிரியாவின் மனதில் ஒரு நிம்மதி பிறந்தது. ஆனால் பிரியா அந்த பணத்தில் மட்டும் வாழ விரும்பவில்லை. ஆகாஷ் சொன்ன நேர்மையாக வாழ் என்ற வார்த்தைகளை தன் தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டாள். மதுரையின் ஒரு முக்கிய பகுதியில் அன்னை இல்லம் என்ற பெயரில் ஒரு சிறிய உணவகத்தை தொடங்கினாள். அவளது கை பக்குவமும் கடின உழைப்பும் அந்த உணவகத்தை ஒரு சில மாதங்களிலேயே பெரும் புகழடைய செய்தன. வெளியில் அவள் ஒரு வெற்றிகரமான பெண்ணாக தெரிந்தாலும் அவளது அந்தரங்கமான மௌனத்தில் எப்போதும் ஒரு உருவம் ஆடிக்கொண்டிருந்தது. அது ஆகாஷ். அவர் செய்த பாவங்களை விட அவர் காட்டிய அந்த பிராயச்சித்தமும் அவளை காப்பாற்ற அவர் தன் உயிரையே பணயம் வைத்ததும் அவளது காதலை இன்னும் ஆழமாக்கியது. அவர் இப்போது என்ன செய்து கொண்டிருப்பார்? அந்த மாஃபியா கும்பலிடமிருந்து அவர் தப்பி இருப்பாரா என்ற கேள்விகள் அவளை தூங்க விடாமல் செய்தன. ஒரு நாள் மாலை உணவகத்தின் வேலைகளை முடித்துவிட்டு தனிமையில் இருந்தபோது அவளுக்கு ஒரு துணிச்சல் வந்தது. ஆகாஷ் அவளிடம் கொடுத்திருந்த ஒரு பழைய டைரியில் இருந்த லண்டன் நம்பர் ஒருவரின் எண்ணிற்கு தொடர்பு கொண்டாள். பல முறை அழைத்த பிறகே மறுமுனையில் ஒரு நடுக்கமான குரல் கேட்டது. ஹலோ, ஆகாஷ் விஸ்வநாத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்தியாவில் இருந்து பிரியா பேசுகிறேன் என்றால் படபடப்புடன். மறுமுனையில் சில நொடிகள் மௌனம் நிலவியது. பிறகு அந்த நபர் தழுதழுத்த குரலில் பேசினார். பிரியா, நீ அங்கிருந்து தப்பிய சில மணி நேரங்களிலேயே ஆகாஷ் பிடிபட்டு விட்டார். அவர் உன்னை காப்பாற்றி துரோகம் செய்து விட்டதாக அந்த கும்பல் முடிவெடுத்தது. அந்த மாளிகையே அன்று இரவு தீக்கிரையாக்கப்பட்டது. பிரியாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அவர் எங்கே இப்போது? யாரும் அறியாத ஒரு ரகசிய இடத்தில் அவர் சிறை வைக்கப்பட்டதாக தகவல் வந்தது. ஆனால் சில நாட்களுக்கு முன்புதான் லண்டன் போலீசார் அந்த மாளிகையின் இடிபாடுகளுக்குள் ஒரு சடலத்தை கண்டெடுத்தனர். அது அடையாளம் காண முடியாத அளவுக்கு சிதைந்திருந்தது. ஆனால் ஆகாஷ் அணிந்திருந்த அதே மோதிரம் அங்கிருந்தது. ஆகாஷ், அவர் இப்போது உயிரோடு இல்லை பிரியா. தொலைபேசி பிரியாவின் கையிலிருந்து நழுவி தரையில் விழுந்தது. அவளது உலகம் இருண்டது. அவளுக்கு விடியலை கொடுத்துவிட்டு தன் வாழ்வையே அந்த இருளுக்கு பலி கொடுத்து விட்டார் ஆகாஷ் என்பதை அவளால் தாங்க முடியவில்லை. கதறி அழக்கூட திறனை இல்லாமல் அந்த உணவகத்தின் மூலையில் அனாதையாக அமர்ந்திருந்தாள். அவளது புதிய விடியல் இப்போது ஒரு நீண்ட அந்தகாரமாக மாறி இருந்தது. ஆகாஷ் இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு நிலை குலைந்து போயிருந்த பிரியாவிற்கு சில நாட்களுக்கு பிறகு
லண்டனிலிருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான மின்னஞ்சல் வந்தது. அது ஒரு புகழ்பெற்ற சட்ட நிறுவனத்திடமிருந்து வந்திருந்தது. அதில் இருந்த தகவல்கள் முந்தைய செய்தியை பொய்யாக்கி ஒரு புதிய உண்மையை அவளுக்கு உணர்த்தின. உண்மையில் அந்த மாளிகையில் கண்டெடுக்கப்பட்ட சடலம் ஆகாஷுடையது அல்ல. அந்த தீ விபத்து ஆகாஷால் திட்டமிடப்பட்ட ஒரு நாடகம். பிரியாவை விமானத்தில் ஏற்றிவிட்ட பிறகு ஆகாஷ் நேராக லண்டன் ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் தலைமையகத்திற்கு சென்றார். அங்கு அவர் ஒரு சாதாரண குற்றவாளியாக செல்லவில்லை. அந்த சர்வதேச மாஃபியா கும்பலின் ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் கையில் ஏந்திய ஒரு சாட்சியாக சென்றார். நான் செய்த பாவங்களுக்கு தண்டனை அனுபவிக்க தயார். ஆனால் அதற்கு முன்னால் இந்த நரக குழியை நான் மூட வேண்டும் என்று கூறி ரவிச்சந்திரன் முதல் அந்த கும்பலின் தலைவன் வரை அனைவரின் ரகசிய தளங்கள், பண பரிமாற்றங்கள் என அனைத்தையும் போலீசிடம் ஒப்படைத்தார். ஆகாஷ் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரே இரவில் அந்த மாஃபியா கும்பலின் முக்கிய புள்ளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். லண்டன் நகரமே அதிரும் வகையில் அந்த பெரிய சாம்ராஜ்யம் சரிந்தது. ஆனால் இந்த காட்டி கொடுத்தலுக்காக ஆகாஷ் கொடுத்த விலை மிக அதிகம். அவர் போலீசில் சரணடைவதற்கு முன்பு பிரியாவிற்கு ஒரு சிறு செய்தியை மட்டும் எழுதி அந்த வழக்கறிஞரிடம் ஒப்படைத்திருந்தார். அந்த செய்தி இப்போது பிரியாவின் கணினியில் மின்னியது. பிரியா, நீ இதை படிக்கும் போது நான் ஒரு கைதியாக இருப்பேன். அந்த சடலம் பற்றிய செய்தி உன்னை வந்தடைந்திருக்கும். அது நீயும் அந்த கும்பலும் நான் இறந்து விட்டதாக நம்ப வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடு. ஆனால் உண்மையை உன்னிடம் மறைக்க என் மனம் இடம் கொடுக்கவில்லை. நான் செய்த பாவங்களுக்கு சிறை கம்பிகளே எனக்கு பொருத்தமான இடம். இதுவே நான் தேடிக்கொண்ட பரிகாரம். நீ அனுப்பிய அந்த தூய்மையான அன்புதான் ஒரு மிருகமாக இருந்த எனக்குள் இருந்த மனிதனை மீட்டெடுத்தது. மதுரையின் தெருக்களில் நீ சுதந்திரமாக நடமாடும் ஒவ்வொரு நொடியும் அது எனக்கு கிடைக்கும் விடுதலையாக கருதுவேன். நீ நலமாக இரு. உன் நினைவுகளுடன் என் மீதி நாட்களை கழிப்பேன். உன்னை நேசிக்கும் ஆகாஷ். பிரியாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அவர் இறக்கவில்லை என்ற செய்தி அவளுக்கு ஒரு புறம் நிம்மதியை தந்தாலும், ஒரு உன்னதமான மனிதன் தன் காதலுக்காக சிறையில் வாடுவதை அவளால் ஏற்க முடியவில்லை. அவர் ஒரு குற்றவாளியாக சிறையில் இருக்கலாம், ஆனால் அவளது பார்வையில் அவர் ஒரு தியாகி. தனது பாவங்களை உணர்ந்து ஒரு பெண்ணின் வாழ்வை காக்க தன் செல்வம், செல்வாக்கு, சுதந்திரம் என அனைத்தையும் துறந்த அந்த உன்னத மனிதனை எண்ணி வியந்தாள். பிரியா இப்போது அந்த சிறிய உணவகத்தில் அமர்ந்து லண்டன் வானத்தை பார்த்தாள். அங்கே சிறை கம்பிகளுக்கு பின்னால் ஆகாஷ் வாடிக்கொண்டிருக்கலாம், ஆனால் அவரது ஆன்மா இப்போதுதான் முழுமையாக விடுதலை அடைந்திருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள். தியாகத்தின் விலை மிகவும் அதிகம், ஆனால் அது கொடுத்த நிம்மதி அதை விட பெரியது. 5 ஆண்டுகள் ஓடிவிட்டன. மதுரையின் காலை பொழுது எப்போதும் போல பரபரப்பாக தொடங்கியது. ஆனால் பிரியாவின் வாழ்க்கை அன்று இருந்ததை விட இன்று பல மடங்கு மாறியிருந்தது. வறுமையின் பிடியில் சிக்கி தவித்த அந்த பழைய ஓட்டு வீட்டு பெண் இன்று இல்லை. பிரியா இப்போது மதுரையின் முன்னணி தொழிலதிபர்களின் ஒருத்தி. அவள் தொடங்கிய அந்த சிறிய உணவகம் இன்று பல கிளைகளாக வளர்ந்து நூற்றுக்கணக்கான ஏழை பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் ஒரு புகலிடமாக மாறியிருக்கிறது. அவளது விடாமுயற்சியும் நேர்மையும் அவளுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை தந்திருந்தது. அவளது வாழ்க்கை பயணத்தில் துணையாக நின்ற அவளது கணவர் பிரியாவின் கடந்த கால வழிகளை புரிந்து கொண்டு அவளுக்கு தோள் கொடுக்கும் உன்னதமான மனிதராக அமைந்தார். ஆனால் இத்தனை வசதிகளுக்கு நடுவிலும் பிரியா தனது கடந்த காலத்தை மறக்கவில்லை. அவளது படுக்கை அறையில் ஒரு சிறிய மாடம் இருந்தது. அங்கே இன்றும் ஒரு விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. அது ஆகாஷ் விஸ்வநாத்தின் நினைவாக அவள் ஏற்றி வைத்த தீபம். அவர் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாகவும் அவர் காட்டிய தியாகத்திற்கு நன்றியாகவும் அந்த ஒளி வீசிக்கொண்டிருந்தது. பிரியா அவ்வப்போது பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று உரையாற்றுவதை வழக்கமாக கொண்டிருந்தாள். அங்கு அவள் சொல்லும் செய்தி ஒன்றுதான்: வெளிநாட்டு மோகம் என்பது ஒரு கானல் நீர். கை நிறைய சம்பளம், சொகுசு வாழ்க்கை என்று ஆசை காட்டி உங்களை அழைப்பவர்கள் அனைவரும் ரவிச்சந்திரன்களாக இருக்கலாம். அடையாளம் தெரியாத தேசத்தில் மொழி தெரியாத மனிதர்களை நம்பி உங்கள் வாழ்க்கையை பணயம் வைக்காதீர்கள். உழைக்க தயாராக இருந்தால் நம் மண்ணிலேயே நாம் சாதிக்கலாம். அவளது கதையை கேட்கும் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு விழிப்புணர்வோடு அங்கிருந்து செல்வார்கள். இதற்கிடையில் லண்டன் சிறையில் இருந்து பிரியாவிற்கு ஒரு கடிதம் வந்தது. அது ஆகாஷ் எழுதியது. நன்னடத்தை காரணமாக அவரது தண்டனை காலம் குறைக்கப்பட்டு அவர் விரைவில் விடுதலை செய்யப்பட போவதாகவும், அதன் பிறகு எஞ்சிய காலத்தை ஒரு ஆசிரமத்தில் கழித்து தனது பாவங்களுக்கு பரிகாரம் தேட போவதாகவும்
அதில் குறிப்பிட்டிருந்தார். பிரியா, நீ இன்று ஒரு விளக்காக பலரது வாழ்வில் ஒளி வீசுவதை கேள்விப்பட்டேன். அந்த ஒளியில் என் இருண்ட காலத்தின் கரைகள் மறைந்து விட்டதாக உணர்கிறேன். நீ மகிழ்ச்சியாக இருப்பதை கேட்பதே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய மன்னிப்பு என்று அவர் எழுதியிருந்தார். பிரியா அந்த தீபத்தை பார்த்தாள். ஆகாஷ் அவளுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் மிக பெரியது. ஒரு மனிதன் எத்தனை பெரிய தவறு செய்தாலும் உண்மையான அன்பு அவனை ஒரு புனிதனாக மாற்றும் என்பதற்கு அவரே சாட்சி. அவளது வாழ்க்கை ஒரு எச்சரிக்கையாக தொடங்கி ஒரு தியாகத்தின் சாட்சியாக முடிந்தது. மதுரையின் அந்த தெருக்களில் பிரியா இப்போது நிமிர்ந்து நடக்கிறாள். அவள் தேடிய நிழல் இப்போது அவளுக்கு கீழ் ஒரு பலமான அடித்தளமாக மாறி இருந்தது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.